நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அல்லாஹ் கிட்ட கேக்குறோமா, அது அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறதே இல்ல. ஆனா சில விஷயம் நம்ம கேக்குறோம், நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட கேக்குறான். அப்படி கேட்கும் போது அல்லாஹ் அவனுக்கு 3 விதத்துல பதில் அளிக்கிறான். ஒண்ணு, அவன் கேட்ட உடனே அதை கொடுத்துடுறான். இல்ல அப்படின்னா அந்த துவாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான் மறுமைக்காக. நீ இம்மையில கேட்டல, அப்ப நான் உனக்கு கொடுக்கல, அந்த துவாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ தரேன் வாங்கிக்கோ அப்படின்னு மறுமையில நமக்கு அந்த ரிவார்டை தருவானா. இல்ல அப்படின்னா நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் கிட்ட கேட்டிருப்போம். கேட்ட அந்த துவாவை யூஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆபத்தான விஷயத்துல இருந்து நம்மள அல்லாஹ் பாதுகாக்கிறானா. அல்லாஹ் சொல்றான், என்னோட அடியான் என்கிட்ட கையேந்து கேட்டான் அப்படின்னா அவன் கைய வெறும் கையா திரும்பி அனுப்பாது. எனக்கு வெக்கமா இருக்கு, கேட்டதை கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ எந்த அளவு அல்லாஹ் நம்ம மேல அன்பு வச்சிருக்கான். பாவமான காரியங்களை தவிர நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த நம்பிக்கையோட கேட்டுட்டே இருப்போம். எவ்வளவு வருஷமா கேட்கிறேன், எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அவ்வளவு துவாவையும் அல்லாஹ் சேவ் பண்ணி வச்சிருக்கான். நமக்கு கண்டிப்பா மறுமையில கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட அல்லாஹ் கிட்ட